என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? வாங்க அழகேசன், ஓடி வாங்க. ஓகே பிரதர். இந்த மார்க்கெட் வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு பிரதர். டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, சூப்பர். அப் ட்ரெண்ட் ஆயிட்டு இப்ப கரெக்டா வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு பிரதர். கரெக்டா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அப் ட்ரெண்டோட லோ வேணும்ல. ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் ஹையை மார்க் பண்ணிக்கலாம் பிரதர். ப்ரீவியஸ் ஹை எது? ப்ரீவியஸ் ஹை எது பிரதர்? ப்ரீவியஸ் ஹை எது? ஓகே அப் ட்ரெண்டோட லோ மார்க் பண்ணிக்கலாம்ங்களா? ப்ரீவியஸ் ஹை எது? Alekhesan, can you hear me? ப்ரீவியஸ் ஹை தான் பிரதர். இப்போ அந்த கரண்டா வாங்க பிரதர். கரண்டா எது ப்ரோ? இதுவா? என்ன அலகேசன் சைடுல ரைட் சைடுல வேல்யூ அலகேசன் பேசுறாரா இல்லையா? 0 இருக்கு இல்லீங்க பிரதர். எங்க பிரேக் ஆகி வருது அவருக்கு. வேற ஒண்ணு. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ஒரே நிமிஷம் பிரதர். டவர் நல்லா இருக்கு. இப்போ கரண்டா மார்க்கெட் இருக்குல்ல பிரதர்? ஆமா. இதுவா? ஒரே ஒரு நிமிஷம் டவர் என்னாச்சு? ப்ரோ இப்போ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ஹலோ கேக்குது, சொல்லுங்க. டவர் கட் ஆயிடுச்சு ப்ரோ. சாரி ப்ரோ, சாரி. ஓகே. இப்போ மார்க்கெட் கரண்டா இருக்குல்ல பிரதர்? ஆமா. இங்கயா? அதுதான் பிரதர் ப்ரீவியஸ் ஹை. இதுவா? இதான் ப்ரீவியஸ் ஹை. ப்ரீவியஸ் ஹை விட்டு ஆமா இது ஒரு கீ லெவலாவும் இருக்கு பிரதர். கீ லெவலாவும் இருக்கு. ஓகே. இந்த லெவல்ல உடைச்சால மார்க்கெட் என்ன ஆகும்? ஒரு மேல போகும் பிரதர். மேல போகும். ஓகே. சோ இது வந்து ப்ரீவியஸ் ஹைன்னு சொல்றீங்க. மேஜர் ஹை இது மைனர் ஹை. இப்போ இன் கேஸ் இந்த ஹையை உடைச்சா மார்க்கெட் எங்க போகும்? இன் கேஸ் இந்த ஹையை உடைச்சா மார்க்கெட் அதுக்கு மேல போகும் பிரதர். அதுக்கு மேலனா எது? அங்க டாப்ல பிரதர். எது? இதுவா? அந்த அதுதான் பிரதர். அதுதான். இது போகுமா? இத உடைச்சா இது போகுமா? ஆமா. இல்ல வெயிட் பிரதர். ஒரு நிமிஷம். நாங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு எங்கங்க போறாரு அவரு? இது பிரதர் இங்க டவர் கட் ஆகி கேக்குது. சாரி. நல்லா தாங்க கேக்குறீங்க நீங்க பேசுறது. அது பிரதர் அதுக்கு மேல பிரதர். இப்போ நம்ம மார்க் பண்ணிருக்கோம் ப்ரீவியஸ் ஹை. ஆமா. அங்க தான் பிரதர். அதுதான் சேம் ஹை வச்சிருக்காரு. அங்க போங்க. இதுவா இல்ல இதுவா? பிரதர் அதுக்கு மேல அதுதான். அது இப்போ நீங்க வச்சிரு அதுதான் பிரதர். இதுவா? இந்த இத உடைச்சா மார்க்கெட் எங்க போகும்? அது அங்க போகும். இதுக்கு போகும். சரி ஓகே. இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இத உடைச்சா தான் இங்க போகும். அது வரைக்கும் டெஸ்டினேஷன் என்ன? கீழ விழுற மார்க்கெட்டுக்கு டெஸ்டினேஷன் என்ன? கீழ வந்து இந்த லாஸ்ட் பிரதர். இதுவா? இப்போ நம்ம அது இல்ல பிரதர். அதுக்கு மேல இதுவா? அதுல அதுக்கு அடுத்து பிரதர். அதுதான் பிரதர். இதுதானே டெஸ்டினேஷன் எது? அதுதான் பிரதர். இதுதான் பிரதர். ஓகே குட். இப்போ நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் கூட வரைஞ்சிக்கலாம் பிரதர். டவுன் ட்ரெண்ட் லைனா? டவுன் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகே. வந்தாச்சா? வந்தாச்சு பிரதர். நெக்ஸ்ட் என்ன பண்ண? இப்போ நம்ம வீக்குக்கு போயிடலாம். வீக்லியா? இப்போ வீக்லியில் என்ன சிம்பிளிஃபை கொடுத்துருக்கு? என்ன கேண்டல் கொடுத்துருக்கா? ஹையில் வந்து ஒரு செல் கேண்டல் மர்பூஸ் கேண்டல் இருக்கு. என்ன கேண்டல் கொடுத்துருக்கு? கேண்டல் பேர் என்ன? சாரி பியரிஷ் என்கல்ஃபிங் பிரதர். பேரிஷ் என்கல்ஃபிங். அப்போ அடுத்த வீக் என்னடா இதுக்கு போகுது? கரண்ட் டேஸில் செல்லு தான் பிரதர் ஆக போகுது. செல்லு தான் ஆக போகுது. நெக்ஸ்ட் செல்லு தான் ஆக போகுது. இதில் வந்து நம்ம ஹை மார்க் பண்ணிக்கலாம் பிரதர். ப்ரீவியஸ் ஹை
ப்ரீவியஸ் ஹை அதுதான் மார்க் பண்ணி தானே இருக்கு. அதுதான் மார்க் பண்ணியிருக்கு. ஓகே பிரதர். ஓகே இப்போ நம்ம வந்து டே போயிடலாம் பிரதர். ஜோனா மார்க் பண்ணிக்கலாமா இந்த இடத்த? ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண? டேக்கு போயிடலாம். டெய்லி போயிடலாமா? போயிடலாம். ஓகே டெய்லியில் தெரியுது. ஸோ டெய்லியில் இப்போ மார்க்கெட் நிற்கிறது ஒரு கீ லெவலா? ஒரு கீ லெவலில் தான் பிரதர் இருக்குது. ஸோ ஓகே ஸோ இங்கேன்னு பார்க்கும்போது டெய்லி லோ எது? டெய்லி லோ எது? இம்பல்ஸாக இருக்குது. டெய்லி லோ எது? ஃபுல்லாகவே இம்பல்ஸாக இருக்குது. இங்கே அந்த ஜோனுக்கு கீழே பிரதர். எது இதுவா? அதுக்கு மேலே பிரதர். இதுவா? அதுதான். இந்த லோ உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே வரும் பிரதர். கீழே வரும். சரி கீழே வருங்கிறோம். ஸோ இது வந்து ரீடெஸ்டிங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கும் பிரதர். ஏன்னா ஃபுல் இம்பல்ஸாக இருக்குது. நம்ம ரீடெஸ்ட் லெவல் செக் பண்ணிக்கலாம் பிரதர். ஓகே ரீடெஸ்டிங்க்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த இம்பல்ஸுக்கு 50% செக் பண்ணுவோமா? இஃப் பிரேக்கிங் த லோவை பிரேக் பண்ணதுக்கு பிறகு என்னால் என்ன பண்ண முடியும்? செல் எடுக்க முடியும் பிரதர். ரீட்ரேஸ்மெண்ட்டு செக் பண்ண முடியுமா? ஸோ ஓகே இப்போது மார்க்கெட் வந்து ஒரு ஜோன் ஏரியாவில் நிற்கிது. மார்க்கெட் என்ன ஏரியாவில் நிற்கிது? ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஏரியாவில் நிற்கிது. மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? கீழே வரதுக்கு தான் பிரதர். கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கீழே வரணும்னா இங்கே என்னட்ட பிரேக் பண்ணணும்? அந்த லோ பிரேக் பண்ணணும் பிரதர். இந்த லோ பிரேக் பண்ண வரைக்கும் நான் வெயிட் பண்ணி ஆகணுமா? இல்லை அது தேவையில்ல பிரதர். அதுக்கு மேலே ஒரு இருக்கு பிரதர். எது? அது இப்போ நீ வச்சிக்கல. அதுக்கு மேலே அது இதுவா? அதுதான் பிரதர். எது லோ சொல்லுங்கள். எந்த இது சொல்லுங்கள். அதுதான் பிரதர். இப்போ நீங்கள் வச்சிருக்கீங்களா? அதுதான் பிரதர். இதுவா? இது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமே. அதுக்கே நான் 3 நாள் வெயிட் பண்ணுமே. ஆமாம் பிரதர். வெயிட் பண்ணி தான் பிரதர் பார்க்கணும். அது இல்லைனா நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் போனால் நமக்கு இப்போ தெரியும் பிரதர். அது வேற நேற்றெல்லாம் சொல்லி கொடுத்தேன். நேற்று ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன். அந்த ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலோட க்ளோஸ் முடியல பிரதர். அந்த ப்ளூ கண்டில் இருக்குங்களா பை கண்டில்? ஆமாம். அது வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலை பிரதர். அதை பிரேக் பண்ணி இன்னும் என்ன ஆகலை? க்ளோஸ் வைக்கல பிரதர். இந்த கேண்டலில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா நான் என்ன பண்ணிக்கலாம்? தாராளமா செல் எடுத்துக்கலாம் பிரதர். செல் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா? இப்போதைக்கு என்ட்ரி இல்லை பிரதர். நம்ம வெயிட் பண்ணி அந்த கேண்டில் இப்போ என்ன? இப்போ பிரேக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு செல் எடுக்கலாம் பிரதர். ஐ ஷூர்? ஷூர் பிரதர். ஸ்டாப் லாஸ் அந்த லோக்குள்ள வைக்கலாம் பிரதர். சாரி அந்த கீழ் லெவலில். இதுவா? ஓகே பிரதர். டார்கெட் 1:2 வைக்கலாம். 2வா? ஸோ நெக்ஸ்ட் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம்? இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா திரும்ப நம்ம வந்து டார்கெட்டை மாற்றிக்கலாம் பிரதர். டார்கெட்டை மாற்றலாம்ல. இதை பிரேக் பண்ணால் அடுத்த என்ட்ரி போகலாமா? கண்டிப்பாக போகலாம் பிரதர். வா 1:1 ஹிட்டா? ஓகே பிரதர். நெக்ஸ்ட் என்ட்ரி ஹிட்டா? கண்டிப்பாக. ஸோ திருப்பி மார்க்கெட் என்ன ஆகுது? மேலே போகுது. எதுக்காக மேலே போகுது? ரீடெஸ்டிங்காக மேலே போகுது. இப்போது இந்த பையிங் கேண்டலோட லோவை பிரேக் பண்ணால் நான் என்ன பண்ணிக்கலாம்? மறுபடியும் ஒரு செல் எடுக்கலாம் பிரதர். ஸோ இது முடிஞ்சு. ஏன்னா சேம் ஹை மேக்ஸிமம் போயிடுச்சா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட? இப்போது இந்த இடத்துல ஏதாவது செல்லிங்கான ப்ராபபிலிட்டி கிடச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? கண்டிப்பாக ஒரு செல் எடுக்கலாம். இப்போ செல் எடுக்கலாம் பிரதர். அது ஷூர்? ஷூர் பிரதர். ஸ்டாப் லாஸ் அந்த ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலே. ஓகே பிரதர். சேம் அஸ் த ஸ்டாப் லாஸ். டார்கெட் 1:2 வைக்கலாம் பிரதர். 2வா? ரன் பண்ணலாமா? கண்டிப்பாக ரன் பண்ணலாம் பிரதர். தென் என்ன ஆயிடுச்சு? ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆயிடுச்சு பிரதர். பிரேக் ஆயிடுச்சு. என்ட்ரி எடுக்கலாமா? கண்டிப்பாக எடுக்கலாம் பிரதர். எடுக்கலாம் பிரதர். ஐ ஷூர்? ஷூர் பிரதர். ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலுக்கு மேலே வைக்கலாம். ஓகே பிரதர். கேண்டலுக்கு மேலேயா இல்லை ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே வைக்கலாமா? இல்லை கேண்டிலுக்கு மேலே வைக்கலாம். ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே வைக்கும் பிரதர். ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே வைங்க. இதுக்கிட்டே வைக்கலாமா? வைக்கலாம் பிரதர். டார்கெட் 1:2 வைக்கலாம் பிரதர். 2வா? ரன் பண்ணலாமா? கண்டிப்பாக ரன் பண்ணலாம் பிரதர். 1:1 ஹிட்டா? ஹிட் பிரதர். 2 ஹிட் ஆகும் பிரதர். இந்த ஆர்டர் 1:2 ஹிட்டு, இந்த ஆர்டர் 1:1 ஹிட்டா? கண்டிப்பாக பிரதர். ஸோ இப்போ இது என்ன மூவாக இருக்கு? இப்போ செல்லிங் மூவ் தான் பிரதர். இப்போ இது என்ன மூவ்? ஒரு இம்பல்ஸாக இருக்குது. அடுத்தது வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகுறப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கலாமா?
கண்டிப்பா எடுக்கலாம் பிரதர். ஸோ ரீடெஸ்டிங் ஆகுறா, ஓகே பிரதர். ரீடெஸ்ட் ஆகுறா. இந்த ப்ரீவியஸ் ஹை எது? அது இப்போ நீங்கள் வச்சிருக்கீங்க அதுதான் பிரதர். இந்த ஹையை உடைச்சா இதுக்கு ரீடெஸ்ட்மெண்ட் போகுமா? போகும் பிரதர், கண்டிப்பாக போகும். ஒரே நாள்ல உடைச்சு கிலோ வைஸ் என்ன ஆகுது? கீழே பையா இந்த ட்ரேட் ஹோல்டிங்ல தான் இருக்கா இல்லை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை ஹோல்டிங்கில் இருக்கு பிரதர். நம்ம அந்த ஹை உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பிரதர். கண்டிப்பாக கீழே வரும் பிரதர். இப்போ என்ன ஃபேஸ் கிரியேட் ஆகுறீங்க? இப்போ வந்து ஒரு ஜோன் கிரியேட் ஆகுது பிரதர். ஜோனா? என்ன ஃபேஸ்? சாரி, கன்சாலிடேட் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் வச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் வச்சா மார்க்கெட் மேலே போயிடும் பிரதர். மேலே போகுமா? பட் இதுதான் நமக்கு லெவலா? ஆமாம் பிரதர். என்ன ஆயிடுச்சிங்க? கன்சாலிடேஷன் கீழே வந்துச்சு பிரதர். ஸோ டார்கெட் 2 ஹிட்டா? என்ட்ரி எடுக்கலாமா? என்ட்ரி எடுக்கலாம் பிரதர். ஒரு செல் கூட எடுக்கலாம். ஐஷர்? ஷூர் பிரதர். ஸ்டாப் லாஸ் கேண்டலுக்கு மேலேயா? ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டலுக்கு மேலே வச்சுக்கலாம் பிரதர். டார்கெட் 1:2 வைக்கலாம். 2வா? ரன் பண்ணவா? கண்டிப்பாக வரும் பிரதர். ஷூர். வாவ், சூப்பர் அழகே. பர்ஃபெக்ட், நல்ல கான்ஃபிடன்ஸ். சூப்பர் பர்ஃபெக்ட். ஏன்னா இங்கே என்ன பண்ணியிருப்போம்னா ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணாரு அழகேசனு. இங்கே ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணாரு. என்னது யாருக்காவது தெரியுதா? இந்த இடத்துல சொல்றீங்க? இங்கே அழகேசன் ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணாரு, மற்றபடி பர்ஃபெக்ட். கன்சல்டேஷன் ரேஞ்ச் போனோனே செக் பண்ணல. என்ன சொன்னேன்? இந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன செக் பண்ணணும்னு சொன்னேன்? ரீடெஸ்டிங் செக் பண்ணு சொல்லினேன். என்ன பண்ணிருக்கணும்? உடனே லோல இருந்து ஹைக்கு போட்டுக்கணும். மாதிரியே 50% லெவல்ல இருக்கா தெரியுதா? கன்சாலிடேஷன் எங்க கிரியேட் பண்ணிருக்கான் தெரியுதா? அவர் மனசுக்குள்ளே நினைச்சிட்டாரோ? நினைச்சிருப்பாரு நான் நினைக்கிறேன். நான் மனசுக்குள்ள நினைச்சேன். 50% பிரேக் பண்ணோடனே மார்க்கெட் ஃபுல்லாக ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. இது மட்டும் தான் அவர் பண்ண மிஸ்டேக்கு. மற்றபடி எல்லாமே ஓகே. அதாவது மேஜர் ட்ரெண்ட் என்னங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்டே. புரியுதுங்களா? ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டாரு. மந்த்லிலேயே தெரிஞ்சிச்சு மார்க்கெட் இந்த ஹையை உடைச்சாதான் மார்க்கெட் மேலே போகும். அதர்வைஸ் மார்க்கெட் என்னதான் ஆக போகுது? கீழே தான் போகுது. அந்த ஹை மந்த்லி ஹை, இப்போ நம்ம ஜோன் வச்சிருக்கிறது மந்த்லி ஹை ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா? மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவே இதுதான். இல்லை மேக்ஸிமம் செல் ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணுவோம்? செல் பண்ணுவோம். இன்னொன்று இங்கே செல் ப்ராபபிலிட்டி இன்கேஸ் மேலே போனாலும் செல்லு தான் ஆகும். ஏன்னா இன்கேஸ் இங்கே என்ன மூவாக இருக்கு? இம்பல்ஸ். ஒரு இம்பல்ஸ் மூவ்னா கண்டிப்பாக என்ன பண்ணும்? கரெக்டிவ் வேவ் எடுக்கும். கண்டிப்பாக என்ன பண்ணும்? கரெக்ஷன் எடுக்கும். அதுதான் இது. அப்போ அந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் கரெக்ஷனுக்காக கூட என்ன பண்ணும்? இங்கே கீழே வரும், ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த இம்பல்ஸுக்கு கரெக்ஷனுக்கு அப்போ செல்லிங் ப்ராபபிலிட்டி கிடைக்கப்ப அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? செல் எடுக்கலாம். அதே மாதிரி நேற்று நான் சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இந்த இடத்துல அப்ளை பண்ணாது. க்ளூ கொடுத்தேன். கேண்டல் லோ உடைச்சோடனே மார்க்கெட் செல் ஆகலாம் அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைன் பண்ணாரு. அதே மாதிரி செல் என்ட்ரி எடுத்தாரு. மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சார். அழகாக என்ன பண்ணிச்சு? 1:1 ஹிட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா திருப்பி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ரீடெஸ்டிங்காக நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த லோ உடைச்சாதானே மார்க்கெட் கீழே, இந்த லோ உடைச்சாதானே கீழே. ஸோ மார்க்கெட் மேலே திருப்பி ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணிட்டு திருப்பி, ஏன்னா நம்ம செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ண போகிறோம்? நம்ம செல்லு தான். ஏன்னா மார்க்கெட் எப்போ வேணாலும் செல் ஆகலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? கண்டிப்பா. ஸோ அப்போ தெரியுங்கிற பட்சத்தில் நான் செல்லுக்கு ட்ரை பண்ணாமல் அதுக்கு எகெயின்ஸ்டாக நான் போய் ட்ரை பண்ணேன்னா நான் என்ன இங்கே ஃபெயிலியர் ஆகும். அப்போது அந்த இடத்துல போயிட்டு ஓகே பையிங் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கான்னு பார்த்து எப்பவுமே என்ன பண்ணுவோம்? ஒரு பையிங் கேண்டல் லோ பிரேக் பண்ணுறது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? வெயிட் பண்ணுவேன். ஆனால் நிறைய பேர் திங்க் பண்ணுவோம், ப்ரோ எங்கே பார்த்தாலும் பையிங் கேண்டல் லோ பிரேக் பண்ணாமல் செல் எடுக்கலாமே கேட்டால் நமக்கு தெரியும். நமக்கு தெரியுமா இங்கே எப்போ கேண்டல் லோ பிரேக் ஆனால் மட்டும் செல் எடுக்கணும், எப்போ ஹை பிரேக் ஆனால் மட்டும் பை எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா நமக்கு தெரியும்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல லோ பிரேக் ஆச்சு செல் எடுத்தாரு. ஸ்டாப் லாஸ் அங்கே வச்சா டார்கெட் 1:2 ஹிட்டு 1. அதேமாதிரி நம்ம லோ பிரேக் ஆனோடனே நான் என்ன பண்ணலான்னு சொன்னேன்? இன்னொரு ஒரு சின்ன டவுட் நான் இந்த இடத்துல இந்த கன்சல்டேஷன் பேஸ் இருக்குல்ல. ஆமா. இப்போ நம்ம செல் என்ட்ரி எடுத்துட்டோம் 1:2. இந்த இடத்துல இப்போ லோ பிரேக் ஆனோன்னா காப்பி ஆஃப் தி பாக்ஸும் போடலாமா?
காப்பி ஆஃப் த பாக்ஸ் போலாமே. கேக்குறேன் டவுட். நம்ம அதுக்கு பதிலா செல் என்ட்ரி எடுத்தோம் நம்ம. தாராளமா போலாம். ஓகே. அதே மாதிரி சேம் டைம் நீங்க வெயிட் பண்ணனும், க்ளோஸ் வைக்கணும். ஆமா பாடி க்ளோஸ் பண்ணனும். பாடி க்ளோஸ் வைக்காம போனீங்கன்னா ஃபேக் அவுட் ஆயிரும். தட்ஸ் இட். அழகா வருது, அழகா இருக்காரு, அழகா டார்கெட் ஹிட்டா. ஆமா. இவ்வளோதான் மேட்டர். நம்ம ஒரு மார்க்கெட்டோட மேஜர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஈக்குவலாக நான் ட்ரை பண்ணேன். இப்போ டெய்லியில் வந்து செல்லாக போட்டுன்னு தெரிஞ்சுன்னா நான் 4 hours 50 minutes நான் என்ன தான் ட்ரை பண்ணணும்? செல்லு தான் ட்ரை பண்ணணும். இப்போ டெய்லியில் செல்லுன்னு எனக்கு தெரியுது. இப்போது இந்த கேண்டில் செல்லுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் 4 hourலையோ ஒரு 50 minutesலையோ போனேன்னா நான் என்னத்துக்கு மட்டும் தான் ட்ரை பண்ணணும்? செல்லு எப்போ அமையும்? ஒன்று ரீடெஸ்டிங் பாயிண்ட்ல அமையலாம், இல்லை ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண வைக்க மார்க்கெட் செல்லாக தான் போகலாம். ஸோ அப்போ நான் எப்போ எந்த இடத்துல என்ன வேலை ட்ரேட் பண்ணுறேன், எப்படி ட்ரேட் பண்ணுறேங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ மந்த்லியை ஃபாலோ பண்ணி டெய்லியில் ட்ரேட் பண்ணுறோம். அப்போ டெய்லியை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 4 hours 15 minutes தாராளமாக ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ டெய்லியில் ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டல் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆக போகுது? டெய்லி ரெசிஸ்டன்ஸு, இந்த ரெசிஸ்டன்ஸை பேரிஷ் என்கல்ஃபிங் வந்துச்சுன்னா 4 hours இதுலேயே போயிட்டு நம்ம என்ன ட்ரேட் பண்ணுவோம்? செல்லு தான். அப்போ மேஜர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட மூவ் எப்படி இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். சூப்பர் வேலிடேஷன், சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப இம்ப்ரெசிவ். பேர் சூஸ் பண்ணி கொடுத்தது யாருன்னு பாருங்க. அப்ப ஆல்ரெடி பிளான் பண்ணி வந்திருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெரி இம்ப்ரெசிவ். சூப்பர் வெரி இம்ப்ரெசிவ். அழகே சூப்பர். Thank you. ஆல் தி பெஸ்ட். சூப்பர். Thank you brother. மோட்டிவேட்டர். கரெக்ட்டா எடுத்தாரு, எந்த டவுட்டும் இல்ல, கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு. அவ்வளவுதான். இல்ல பரவாயில்ல, கொஞ்சம் தணிஞ்சிருச்சு. இப்ப இவர் ஆடினதை பார்த்து இப்ப கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு.